அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் சானு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு பிஸ்னஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி நல்ல டேஸ்டான இளநீர் புடிங் எப்படி செய்யலானதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். பிஸ்னஸுக்கு ஏற்ற ஒரு பக்கா ரெசிபி இது. நிறையவே டிப்ஸோடு நான் வந்து சரியான அளவுகளோட தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் மோகத்தில் நம்ம எல்லாருமே ஆரோக்கியமான சாப்பாடுகளை சாப்பிட்றத ரொம்ப குறைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். வளர்ந்து வரும் நம்மளோட குழந்தைகளுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கடைகளில் நிறையவே விலை கொடுத்து அதிகம் கலப்படம் இருக்கிற பால் மாக்களை வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி சத்து மாக்களை நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம். இந்த ஹெல்த் மிக்ஸில் பயறு, கருப்புளுந்து, கொள்ளு, சோயா, சோளம், ராகி, சீனடி அரிசி, கருப்பு கவுனி அரிசி, சிவப்பு நாடரிசி, பனிவரகு, கோதுமை இந்த மாதிரி எல்லா தானியங்களையும் சம அளவில் சேர்த்துருக்காங்க. எப்பவும் போல் இதை வந்து டீயில் சேர்த்து கொடுத்து நீங்கள் வந்து போர் அடிக்காமல் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி கேக், குக்கீஸ் ஐட்டம் அதை மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய இட்லி மிக்ஸில் சேர்க்கலாம், இட்லி பொடியில் சேர்க்கலாம், இனிப்பு கஞ்சிகள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதோட நீங்கள் ரெடி பண்ண போகிற கறி ஐட்டம்லையும் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியோட இன்னும் நிறையவே பலன் தரக்கூடிய இந்த ஹெல்த் மிக்ஸை நான் எப்பவும் போல் எனக்கு பிடிச்ச மாதிரி தேங்காய் பூ, சீனி சேர்த்து உருண்டைகளாக தான் பிடிச்சி சாப்பிட்றேன். இனி ஆரோக்கியத்துக்கு பஞ்சம் இல்லை. நீங்களும் இதை வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இனி நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் இந்த ரெடி பண்ண போகிற புடிங் பார்த்தீங்கன்னா இளநீர் வச்சு தான் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு பெரிய இளநீர் எடுத்துருக்கிறேன். கடையில் நீங்கள் வாங்கும் போதே உள்ளே நிறையவே வழுக்கல் இருக்கிற மாதிரி இளநீர் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதை தெரிஞ்சு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இளநீர் தான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து நிறையவே பல்ப் தேவைப்படும் இந்த புடிங் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ பிரித்து வச்சுருக்க இளநீ எல்லாத்தையுமே நான் வந்து கப் அளவில் ஒரு பவுலில் சேர்த்துக்கொள்கிறேன். 2 கப் அளவுக்கு இளநீ எடுத்திருக்கிறேன். இதை விட கொஞ்சம் அதிகமாக இளநீ இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் சேர்க்கக்கூடிய மிகுதியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து இனிப்புக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துட்டு நான் வந்து நல்லாவே கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இந்த இளநீரை நான் வந்து ஜெல்லியாக தான் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக நம்ம வந்து ஜெலட்டின் மிக்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு ஒரு பவுலில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் எடுத்துக்கொள்கிறேன். ஜெலட்டினுக்கு பதிலாக நீங்கள் வந்து அகர் அகர் பவுடரும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து சைனா கிராஸை மெல்ட் பண்ணிட்டும் சேர்க்கலாம். ஸோ ஜெலட்டின் அப்படின்னு சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற ஜெலட்டின் மோத்தா பிராண்டில் தான் சேர்த்துருக்கிறேன். இந்த ஜெலட்டின் பவுடரில் கலர், ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மெல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் வந்து 1/4 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிடணும். ஜெலட்டின் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை மெல்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நல்லா கரைஞ்சதும் நமக்கு வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஜெலட்டின் மிக்ஸை நம்ம ஏற்கனவே இளநீர் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்து நல்லாவே கரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவுதான். இனி நம்ம இந்த மிக்ஸை ஒரு ட்ரேக்கு மாற்றிடலாம். நீங்கள் எடுக்கிற ட்ரேயை கொஞ்சம் அகலமான ட்ரேயாகவே எடுத்துக்கோங்க. ஜெல்லி மிக்ஸை சேர்க்கும் போது 1/2 இன்ச்சுக்கு தான் அது ஹைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அந்த கப்பில் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். ட்ரேயில் சேர்க்கும்போது ஒரு தடவை வடிச்சிட்டு செய்யுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சால் தான் ஜெலட்டின் கரையாமல் இருந்தாலும் அது வந்து அந்த ஸ்டெய்னர்லேயே வந்துடும். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் 1லேருந்து 1.5 மணித்தியாலம் வரைக்கும் வச்சு செட் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஜெல்லி வந்து நல்லா செட் ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து இன்னொரு மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நமக்கு இளநீக்குள்ளே இருக்கிற இந்த பல்ப் தேவைப்படும். இப்போ நான் வந்து எடுத்திருக்க இளநீல நிறையவே பல்ப் இருக்குது. இதை வந்து கப் அளவில் நான் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். மொத்தமாக எனக்கு 1/2 கப் அளவுக்கு பல்ப் கிடச்சிருக்கு. ஸோ இது அப்படியே நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு ஏற்ற மாதிரி மிகுதியாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸையும் நான் சேர்க்குறேன். 1/2 கப் அளவு பல்ப்ன்றதுனால அதோட அரைவாசி 1/4 கப் அளவுக்கு நான் வந்து மில்க் மேட் சேர்த்துக்கொள்கிறேன். கண்டென்ஸ் மில்க். மில்க் மேட் சேர்க்கும்போது ஒரு ரிச்சான டேஸ்ட்டும் நல்ல க்ரீமியான ஃப்ளேவரும் வரும். மில்க் மேட் இல்லைண்டா 1/2 கப் அளவு பாலில் நீங்கள் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியை சேர்த்து நல்லாவே அதை வற்றி வரும் வரைக்கும் மில்க் மேட் மாதிரி பதத்துக்கு காய்ச்சி எடுத்துட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைண்டா மில்க் பவுடரில் நீங்கள் ரெடி பண்ணிட்டும் சேர்த்துக்கொள்ளலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சீனியும் சேர்த்துக்கொள்கிறேன். இனிப்பை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டென்ஸ் மில்கே கொஞ்சம் அதிகமாகவும் விரும்பினா சேர்க்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பாலும் சேர்த்துக்கொள்கிறேன். தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மில்க்கும் சேர்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன்.
நல்ல க்ரீமியாக நமக்கு வந்து ஒரு மிக்ஸ் கிடைச்சிருக்கும். இப்போ இதை புடிங் போல் செட் பண்ணி எடுக்கிறதுக்கு அகெயின் ஒரு பவுலில் நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் சேர்த்துக்கொள்கிறேன். இதை மெல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணியும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ ஜெலட்டினை நம்ம ஏற்கனவே பண்ணது போல் நல்லாவே இந்த சுடு தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஜெலட்டின் நல்லாவே கரைஞ்சதும் ஒரு திக்கான மிக்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். இதில் நம்ம ஏற்கனவே பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸ், அதை சேர்த்து நல்லாவே கலந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரெசிபி பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அடுப்பே யூஸ் பண்ண தேவையில்ல. இப்போ இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் நான் இதில் 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்க்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம், விப்பிங் க்ரீம் இது ரெண்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக 1/4 கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பாலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவுதான். இப்போ இந்த மிக்ஸ் ரெடி ஆகிட்டு இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெல்லியும் நல்லா செட் ஆகி இருக்கிற இந்த ஜெல்லியை நம்ம வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதிகம் பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து அகலமான ட்ரேலேயே இதை செட் பண்ணி எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஜெல்லி க்யூப்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து சின்ன சின்ன கப்ஸில் தான் இதை செட் பண்ணி எடுக்க போகிறேன். அதனால் கப்புக்கு ஏற்ற அளவுலேயே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் கட் பண்ணி எடுத்ததும் வீடியோவில் காட்டுற மாதிரி மெதுவாகவே ஒரு ஸ்பெச்சுலா அல்லது ஸ்பூன் வச்சுட்டு எடுத்து விடுங்க. அப்படி இல்லைன்னா சரியான ஷேப் நமக்கு கிடைக்காது. இனி இந்த புட்டிங்கை நான் வந்து கப்ஸில் செட் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிற கப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற டிரான்ஸ்பரண்ட்டான கப்ஸ் தான். உங்களுக்கு விரும்பின கப்பில் நீங்கள் வந்து செட் பண்ணி எடுக்கலாம். ட்ரேயில் செட் பண்ணிவிட்டு பீசஸாக கட் பண்ணியும் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இப்போ எடுத்திருக்கிற கப்பில் அரைவாசி அளவுக்கு நம்ம வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஜெல்லியை சேர்த்துக்கொள்ளலாம். டிரான்ஸ்பரண்ட்டான கப்புன்றதுனால நம்ம சேர்த்துருக்கிற ஜெல்லி அதில் பெரிய அளவில் நமக்கு விளங்காது. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து 2வது ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலாலையும் நமக்கு வந்து ஜெல்லி க்யூப்ஸ் வந்து அழகாக விளங்கும். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக ஜெல்லி க்யூப்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த கப்ஸ் எல்லாத்தையுமே மூடி வச்சு நான் ஃப்ரிட்ஜில் 2 மணித்தியாலம் வரைக்கும் செட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். சரியாக 2 மணித்தியாலத்துக்கு பிறகு நம்மளோட புட்டிங்கும் பர்ஃபெக்டாக செட் ஆகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது கீழே விழாத மாதிரி இருக்கணும். இதுதான் பர்ஃபெக்டான டெக்ஸ்சர். இனி நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்கள் பிஸ்னஸுக்காக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ரெசிபியாக இருக்கும். நீங்கள் வந்து மேலால் ஏதாச்சும் கார்னிஷ் பண்ணலாம், நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணலாம். இன்றைக்கி நான் இதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரோஸ் பெட்டல் வச்சுட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பிகினர்ஸ் கூட சிம்பிளாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து கட் பண்ணி சாப்பிடும்போது இடைக்கிட ஜெல்லியும் வாயில் கரைஞ்சி போகிற டெக்ஸ்சரில் இருக்கும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி இது. இந்த அளவில் நான் வந்து மொத்தமாக 8 கப்ஸ் வரைக்கும் ரெடி பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து யோகட் கப் எடுக்கிறீங்க அப்படின்னா 10 கப் வரைக்கும் உங்களுக்கு ரெடி பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்பவும் போல் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்ஷால்லா இன்னொரு புதிய யூனிக்கான ரெசிபியோட வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.